ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒரு ஹால் வீடியோ தான். வழக்கம் போல் இன்னைக்கு ஏதோ புதுசாக பண்ணுற மாதிரிலாம் பில்டப் தர வேணாம். வழக்கம் போல் இன்னைக்கு ஒரு ஹால் வீடியோ தான் பண்ண போகிறேன். பட் இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் எதை பிடிக்கிறது எதை விடுறதுன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்தளவுக்கு ரொம்ப யூனிக்கான, நீட்டான, யூஸ்ஃபுல்லான, அஃபோர்டபுளான கலெக்ஷன் தான் இருக்க போகுது. பட் என்னன்னா, நீங்கள் தமிழில் பார்த்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கிற இந்த ஸ்கர்ட்ஸ் அண்ட் டாப்ஸு. ஸோ நிறைய பேருக்கு இந்த ஸ்கர்ட்ஸு, பலாசோ பேண்ட்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். அண்ட் நான் போட்டிருக்க இந்த ட்ரெஸ் மீஷோவில் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பேன், இல்லைனா அப்கமிங்கில் ஷேர் பண்ணுவேன். செக் பண்ணி பாருங்க. இவர் இந்த டாப்ஸ், லோயர், டிஷர்ட் லோயர் தான் யூஸ் பண்ணுவாங்க நார்மலா. பட் பொதுவாகவே ஒரு செட் ஆஃப் பீப்புள் நைட்டிலேயே அடாப்ட் ஆயிரும். ஒரு சில செட் ஆஃப் பீப்புள் இந்த டாப் லோயர் அதான் அவங்களுக்கு பிடிக்கும். பட் அதுக்கப்புறம் வேற ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு பார்த்தா இந்த ஸ்கர்ட்டு, பேண்ட்டு, ட்ரௌசர் பேண்ட்டு, பலாசோஸ் இதெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ பலாசோ ஹால் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன் போன மாதம் ஃப்ளிப்கார்ட் வீடியோவில். ஸோ அதனால் இந்த மாதம் யூனிக்காக ஸ்கர்ட்ஸ் எடுத்திருக்கேன். எனக்கு ஸ்கர்ட்ஸ் ரொம்ப 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 பிடிக்கும். ஆஜியோ ஹால்ஸ் என்னோட ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணவங்களா தான். ஆஜியோவில் அவ்வளோ ஸ்கர்ட்ஸ் எடுத்து அவ்வளோ ஸ்கர்ட்ஸ் யூஸ் பண்ணி அதிலெல்லாம் ஹிப்பெல்லாம் அப்படியே எலாஸ்டிக்லாம் போனதுக்கப்புறம் தான் நான் போட்டேன். அந்தளவுக்கு நான் ஸ்கர்ட்ஸ்க்கு பிரியர். பட் இப்போ நான் ரொம்ப எக்ஸ்ட்ரா சைஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால ஸ்கர்ட்டெல்லாம் எந்த லெவலுக்கு இருக்கும், நல்லா இருக்கும், அந்த ஐடியாலாம் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் அந்த ஸ்கர்ட்டே போடுறதில்ல. இப்போலாம் இந்த புல்லப் ஃபீடிங் மாடல் ஒரு நைட்டி இருக்குல்ல, எனி டைம் அதுதான் போட்டுட்ருக்கேன். நானும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு எனக்கு கொஞ்சம் செட் ஆகாத ஃபீல் இருக்குது. இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இந்த நைட்டி மாதிரி இருக்கிற ட்ரெஸ் தான் ஓகேவா தோணுச்சு. ஸோ அதனால தான் இது ட்ரை பண்ணல. பட் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட்ஸ் தான். ஸோ ஸ்கர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஷுவலாக வெளியே போடுறதுக்கு, நைட் அவுட்டுக்கு, ட்ராவலுக்கு எல்லாத்துக்குமே சூட்டபிளாக இருக்கும். அதில் நீங்கள் இந்த மாதிரி ஸ்கர்ட்ஸில் வீட்டுக்குள்ளே போடுறதுக்கு, வெளியே போடுறதுக்குலாம் பிரிக்க முடியாது. எல்லாமே கொஞ்சம் நீட்டாக இருக்க மாதிரியாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்கர்ட்ஸ் எல்லாம் பிலோ 300 அஃபோர்டபுள் ரேஞ்சில் ஃப்ளிப்கார்ட்டில் இருந்து. ஸோ ஃப்ளிப்கார்ட் என்னடா புதுசாக நம்ம ஹால் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சொல்லிடுறேன். ஸோ மீஷோ மட்டும் நமக்கு ஒன்றும் இது கிடையாது. ஸோ எங்கெங்கெல்லாம் அஃபோர்டபுளாக கிடைக்குதோ அங்கங்கே இருக்க கலெக்ஷன்ஸ்லாம் உங்கள் கூட சேர்க்கணும் அப்படின்றது மட்டும் தான். நம்மளுமே ஒரே மாதிரி அஃபோர்டபுளான ஹாலே பண்ணிக்கிட்டு இருக்கவும் முடியாது. ஸோ நிறைய செட் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு இருப்பாங்க. ஸோ அதனால கொஞ்சம் அப்பப்போ மிந்த்ரா அதில் கொஞ்சம் அஃபோர்டபுள் அந்த மாதிரிலாம் பார்த்துட்ருக்கேன். பட் மோஸ்ட்லி பிலோ 1000 தான் இருக்கும் நம்ம ஷேர் பண்ணுற ஹால் எல்லாமே. பட் இன்னைக்கு இது எல்லாமே பிலோ 300 தான் இருக்க போது. எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. எல்லாத்தோட ட்ரையல் ஹால் வீடியோ சைடில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா டாப்பு, ஜீனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி டாப்பு, பலாசோஸ், பாப்கார்ன் பலாசோ, ட்ரௌசர் பேண்ட்டு அதுக்கெலாம் யூஸ் பண்ணுற மாதிரியான டாப்ஸ் அண்ட் ஸ்கர்ட்ஸ் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்கர்ட்ஸ் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் டாப் தான் அதிலே வந்துடும் கிட்டத்தட்ட. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிளாக் ஸ்கர்ட்டு. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி எலாஸ்டிக் இருக்குது. ஃப்ரண்ட்டில் நாட் இருக்குது. ஃப்ரீ சைஸுமே நீங்கள் எடுக்கலாம். ஃப்ரீயுமே நல்லா கம்ஃபர்டபுளாக கச்சிதமாக தான் இருக்குது. பட் டபுள் எக்ஸல் கிடச்சா டபுள் எக்ஸல் நான் எடுத்திருப்பேன். நல்லா ஃப்ளேர் வர மாதிரி இருக்குது. பட் என்னென்னா இது எனக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது, ரொம்ப ஹைட்டாக இல்லை. பட் உங்களுக்கு ஆங்கிள் ஸ்கர்ட்டு போடுவீங்கல்ல, ஸோ அவங்களுக்கெல்லாம் இது கண்டிப்பாக பிடிக்கும். அண்ட் பியூரான ரயோன் ஃபேப்ரிக்கில் இருக்குது. ஸோ அதுக்காகவே இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ரொம்ப நீட்டாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நைப்பா அப்படின்ற பிராண்டில் இருந்து நான் ஒரு குர்த்தா எடுத்து போட்டு அது இப்போ டீக்ளட்டர் பண்ணி அது இப்போ எங்கே இருக்குது, யார்கிட்ட இருக்குது எதுவுமே எனக்கு தெரியல. ஸோ அந்த டாப்பில் ஒரு ஸ்கர்ட் தைச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இதை பார்த்தோன்னே எனக்கு அந்த டாப் ஞாபகம் வந்துடுது. அந்த டாப் நிறைய பேர் நான் வீடியோ போட்டதுக்கப்புறம் வாங்கியிருந்தீங்க. நானுமே அந்த நிறைய வீடியோஸ்க்கு யூஸ் பண்ணேன். நான் அந்த டாப்ஸ் போட்டிருக்கும்போது வெயிட்லெஸ் சேலஞ்ச் எல்லாம் பண்ணேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஏதோ டே 13, 14 அந்த டாப்ஸ் நான் போட்டு அந்த டிஃப்ரென்ஸ் சேஞ்சஸ் காமிச்சிருப்பேன். ஸோ அந்த டாப்ஸ் இப்போ என்கிட்ட இல்லை, அதே மாதிரியே இருந்தது. ஸோ அதனால் எடுத்தேன். அப்புறம் பார்த்தா கடைசியில் இது சேம் பிராண்டு தான். ஸோ அதே பிராண்டுக்காரனே தான் ஒரே ஃபேப்ரிக் வச்சுட்டு அதில் என்னென்ன தைக்க முடியுமோ எல்லாமே தைச்சு சேல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க போல். அந்த மாதிரி இது ஒரு ஸ்கர்ட்டு. ஸோ இதுக்கு சைஸ் எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டோம். சைஸ் இருந்தால் பண்ணுங்கள், இல்லைனா ஃப்ரீ சைஸே பண்ணுங்கள். எனக்குலாம் நல்ல லூஸாக சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருந்தது. நல்ல ஃப்ளேர் வர மாதிரி இருந்தது. எனக்கு இந்த நார்மலாக இந்த ஃபேப்ரிக் ரொம்ப பிடிக்கும். இந்த ஃபேப்ரிக்கும் எனக்கு ரொம்ப கனெக்ஷன் இருக்குது. அண்ட் இதோட ஃபேப்ரிக்கோட அந்த ஃபீல்மே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுலேயே இந்த ஸ்கர்ட்டுங்கவும் எனக்கு இந்த ஹாலில் எனக்கு பிடிச்ச ஸ்கர்ட்டில் ஃபஸ்ட்டு இதுதான் ஸ்ப்ரிங் பேட்டர்னில் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி டிஷர்ட்டு அந்த மாதிரிலாம் போட்டால் நல்லாயிருக்கும். பட் நான் அந்த மாதிரி போட மாட்டேன். ஸ்ட்ரெச்சபிள் ஃபேப்ரிக்கில் இருக்க டிஷர்ட்ஸ்லாம் அவ்வளோவா யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அதனால நான் அந்த ஜீன் டாப்ஸ் மாதிரி நான் உங்களுக்கு இதிலே கலெக்ஷன் காமிக்கிறேன். பட் இது சூப்பரான ஃபேப்ரிக்கில் இருக்க ஸ்கர்ட்டு. நல்லா திக்காக இருக்கும், நல்லா சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் ட்ராவல்க்குலாம் இதை வேறு லெவலில் யூஸ் பண்ணலாம். அண்ட் சூப்பரான டாப் மட்டும் நீங்கள் பேர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதோட லுக் வேறு லெவலில் இருக்கும். அண்டு ட்ரை பண்ணுங்கள்.
ப்ளீஸ் மிஸ் பண்ணிடாதீங்க, இது நல்லாயிருக்கும் ரொம்ப. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு ஸ்கர்ட்டு இது வந்து ஒரு நல்லா ஃப்ளேர் இருக்க மாதிரியான ஸ்கர்ட்டு. எவ்வளோ ஃப்ளேர் இருக்குது அண்ட் நல்லா பிரைட் கலரில் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்களேன் எவ்வளோ ஃப்ளேர் இருக்குன்னு. இதுவுமே வந்து உங்களுக்கு ஹிப்பெல்லாம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம வந்து சப்பி பேஸில் இருக்கும், எக்ஸ்ட்ரா சைஸில் இருக்கும். உங்களுக்கு சைஸ் கிடைக்குமான்லாம் கவலைப்பட வேணாம், கண்டிப்பாக சைஸ் கிடைக்குது. நல்லா ஃப்ளோர் லென்த்துமே இருக்குது, நல்லா தரக்கூட்டுற மாதிரி அழகான ஒரு ஸ்கர்ட் இதெல்லாம். ஸோ இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இதுவும் பியூர் காட்டன், அதுவும் பியூர் காட்டன். இப்போ இது கூட தான் வந்து நான் உங்களுக்கு இந்த 5 டாப்ஸ் வந்து பேர் பண்ணி காமிச்சிருக்கேன். இது கூடவே வந்து லாஸ்ட் டைம் வந்து என்னோட எல்லா பலாசோஸ்க்கும் ஒரு பிளாக் கலர் டாப் போட்டிருப்பேன். ஸோ அந்த டாப்போட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதுவுமே நல்லா தான் இருக்கும். அது நான் ரொம்ப கம்மி ப்ரைஸ்க்கு எடுத்தேன். இது வந்து பிலோ 300 எடுத்தேன். ஸோ இதுவும் வந்து நீங்கள் டாப்புக்கு ஜீன் டாப்பு பலாசோஸ்க்குலாம் போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த பாருங்களேன், இது காட்டன் டாப்பு. இது வந்து எனக்கு நல்லா ஃபிட்டாக இருந்தது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு நான் இதில் கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்க மாதிரி தெரிஞ்சிருப்பேன். ஸோ இது வந்து எக்ஸல் தான் எடுத்திருந்தேன். நல்லா ஃபிட்டாக சூப்பராக இருந்தது. உங்களுக்கு தெரியுதா, இதுதான் என்னோட ஆக்சுவல் சைஸு. எக்ஸல் போட்டாலே நல்லா ஃபிட்டாக டைட்டாக இருக்கும். பட் நான் வந்து எக்ஸல் அந்த மாதிரி டபுள் எக்ஸலுக்கு அந்த மாதிரி போயிடுவேன். ஸோ அதனால் அடுத்தெல்லாம் வந்து டபுள் எக்ஸல் தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்லீவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகான ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பியோர் காட்டன். இதை பற்றி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒர்க்குக்கு, காலேஜஸ்க்கு, ஜீன் பலாசோஸ்க்குலாம் டாப் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இது கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அவ்வளோ சூப்பர் ஃபிட்டு, அவ்வளோ ப்ரொஃபஷ்னலாகவும் இருக்கும், நீட்டாக இருக்குது. பாருங்களேன், ஒரு காட்டனில் இந்த மாதிரி ஃப்ளோரல் டிசைன், லைட் கலர் சூப்பராக இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பிளாக்கு. லாஸ்ட் டைம் காமிச்ச பிளாக் வந்து பிளைனாக இருக்கும். இதில் வந்து இந்த மாதிரி போல்கா டிசைன்ஸோட. அண்ட் ஃப்ரண்ட்டில் இதுவும் பார்த்தீங்கன்னா அழகாக யோக் பாட்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதோடவே நல்லா திக்கான ஃபேப்ரிக்கு. ஏன்னா அந்த பழைய என்னோட இதோட டாப்போட இது கொஞ்சம் லென்த்து, கொஞ்சம் குவாலிட்டியும் திக்காக இருக்குது. குவாலிட்டி சூப்பராகவே இருக்குன்னு தான் சொல்லணும், நல்லா இருந்தது. அண்ட் இது எல்லாமே பட் கவர் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப ஷையாக இருக்கீங்க இந்த மாதிரி அவுட்ஃபிட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறக்கு அப்படின்னா நீங்கள் ஜீன் கூட தாராளமாக இது யூஸ் பண்ணலாம். அழகாக பட்டு வந்து ஃப்ரண்ட் பேக் கவர் பண்ணிடும். அண்ட் சேம் டைம் வந்து நீங்கள் ஸ்கர்ட் கூட யூஸ் பண்ணும்போது ஃப்ரண்ட்டு டக்கின் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பலாசோஸ், பாப்கார்ன் பலாசோஸ், அந்த மாதிரி நார்மல் ட்ரௌசர் பேண்ட்டு, ப்ரொஃபஷனல் ட்ரௌசர் பேண்ட்லாம் இருக்குல்ல, ஸோ அது கூட நீங்கள் நீட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரொஃபஷனல் ட்ரௌசர் பேண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 350 அந்த மாதிரி தான் வரும். பட் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு ஹிப்பெல்லாம் இழுத்து பிடிக்காது, நல்லா நீட்டாக இருக்கும். ஜீனோடவே நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். லெகின்ஸ் மாதிரி ஆக்வர்டாக இருக்காது. ஸோ அதோட வீடியோஸ் பாருங்களேன், சைடில் உங்களுக்கு தெரியும். 4 கலர் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ அதோட லிங்க்ஸுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரி பேண்ட்ஸுக்குமே இது யூஸ் பண்ணலாம், ரொம்ப நீட்டாக இருக்குது. அண்ட் இது வந்து பியோர் காட்டன், எதுக்குமே வந்து லைனிங் இருக்காது. இது வந்து கிட்டத்தட்ட வந்து எல்லாமே டாப்ஸ் தான். இது மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், உங்களுக்கு பேட்டர்ன் டிசைன் தான் சேஞ்ச் ஆகும். ஸோ இது வந்து ஒரு ட்ரெண்டிங் பேட்டர்ன். கண்டிப்பாக இது மிந்த்ரா சைட்லாம் போனால் ஒரு 500 ரூபாய்க்கு கம்மியாக எடுக்கவே முடியாது. ஸோ அந்தளவுக்கு பியோரான காட்டன் ஃபேப்ரிக். உண்மையாகவே நீங்கள் கேட்டிங்கல்ல ஃப்ளிப்கார்ட் ஏன் பண்ணுறோன்ட்டு, ஸோ அதான் ரீசன். இப்போ மீஷோவில் இந்த டாப்பை இதே குவாலிட்டியில் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் ஃப்ளிப்கார்ட்டில் எடுக்க முடியும். ஃப்ளிப்கார்ட் குவாலிட்டியான ஒரு இது தான். பட் சம்டைம்ஸ் சொதப்பிட்டு இருந்தாங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு டியூயல் டிசைன் இருக்குது. இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று, இந்த மாதிரி ஒரு நெக். இது வந்து ஒரு அனகர்டாவா, அதை ஒரு நெக் சொல்லுவாங்களா அந்த மாதிரி. அண்ட் ஃப்ரண்ட் பேக் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஃப்ளோரல் டிசைன். எனக்கு இந்த டாப் வந்து ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக இது ரொம்ப நீட்டாக இருக்கனால நம்ம ஜீனுக்கு பேர் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இது ஸ்கர்ட்டுக்கு வந்து நான் சும்மா காமிச்சிருக்கேன். பட் இது ஸ்கர்ட்டுக்கு வந்து அவ்வளோ சூட்டபிளாக இல்லை, பட் நீட்டான டாப். அண்ட் இது வந்து ஸ்கர்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ரெட்டில் இந்த மாதிரி பிரிண்ட்ஸ் போட்டிருக்கோம். அண்ட் இது வந்து நல்லா ஷார்ட்டாக, ஆனால் இது ரொம்ப பெருசாக இருக்குது. ஏன்னா 3XL சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நிறைய ட்ரெஸ்ஸஸ், நிறைய டாப்ஸ் வந்து 5XL 10XL வரைக்குமே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை செக் பண்ணுறதுக்காக இது 3XL போட்டேன். ஆனால் இது ரொம்ப லூஸாக இருக்குது. ஸோ இதே மாதிரி என்கிட்ட மீஷோவில் வாங்கினா ஒரு கவுன் ஆல்ரெடி இருக்குது. அது இப்போ எங்கே இருக்குன்னே தெரில எனக்கு. நான் அதை போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அது வந்து நான் எப்பயுமே அப்படி தான், என்ன தான் ட்ரெஸ்ஸு வாங்கினாலும் கூட எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை வெயிட் பண்ணி போட மாட்டேன். டக்குன்னு போட்டு ஒரு 3-4 டைம் போட்டு அதுக்கப்புறம் அது எங்கே போகுதுன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி அந்த கவுன் எங்கே போச்சுன்னே தெரில. இதை பார்த்தாலும் எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு டாப்பு அழகான காட்டனில் சூப்பர் பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரயோன் மிக்ஸ்டாக இருக்குது. பட் ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பியோர் காட்டன். இதெல்லாம் வந்து ஒரு 10க்கு 20 கொடுக்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் இது வந்து ரயோன் ஃபேப்ரிக்கு, இதுவும் ரயோன் ஃபேப்ரிக்கு. ஸோ இது ரெண்டும் ஓகே, நல்லா தான் இருக்குது. அண்ட் இதுவும் வந்து ரயோன் ஃபேப்ரிக்கில் தான், ஒயிட்டு. ஸோ ஒயிட்டு தான் வந்து எல்லா ஸ்கர்ட்டுக்கும் சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் இதுவும் வந்து ஜீன் கூட, நல்லா டார்க் ஜீன்ஸ் கூட பேர் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி யோக்பா டிசைன் இருக்குது, போல்கா டிசைன் இருக்குது. ஆக்சுவலி இதுதான் போல், இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ், அவ்வளோதான். மற்றபடி இது எல்லாமே ஒன்று தான், நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. இது எல்லாமே வந்து நான் சொன்ன மாதிரி எல்லா பாட்டம் இயர் கூடயும் பேர் பண்ணால் நல்லாயிருக்கும். அண்ட் இது எல்லாமே அஃபோர்டபுள் ரேஞ்சு தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.